ஓகே ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் எல்லாரும் சுகமாக இருக்க தானே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட HTML தேர்ட் கிளாஸ் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே தானே. செகண்ட் கிளாஸில் வந்து நாங்கள் வந்து இமேஜோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட தேர்ட் கிளாஸ் நாங்கள் வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த கிளாஸ். ஓகே டன். இப்போ நாங்கள் செகண்ட் கிளாஸில் எண்டில் நாங்கள் இமேஜோட நாங்கள் எண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ சரி, நான் சொல்லியிருந்தேன் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எப்படி இந்த இமேஜ் வந்து ஒன்று இமேஜோட ஃபோல்டரோட இமேஜோட நேமை சொல்லி நம்ம இமேஜை வியூ பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே தானே. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த HTML ஃபைல் எங்க சேவ் ஆகி இருக்குதோ, எந்த இடத்துல சேவ் ஆகி இருக்குதோ அந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கும்னு சொன்னா நல்லா வழங்கிக்கொள்ளுங்க. நாங்க நேரடியாக இந்த இமேஜோட நேமே எங்களுக்கு இன்புட் பண்ண இயலும். இமேஜோட ஃபோல்டரை சில தேவையில்லை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த xyz.html ஃபைல் எங்க சேவ் ஆகி இருக்குதோ அதே ஃபோல்டர்ல அதே இடத்துல எங்களோட இமேஜ் சேவ் ஆக இருக்குமாக இருந்தால் நாங்க நேரடியாக எங்களோட fast.jpg எங்களால கொடுக்க இயலும். சரிதானே? ஸோ இந்த விஷயத்த நீங்க கட்டாயம் எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணமா காட்டுறேன். இப்ப பாருங்க, xy xyzங்கிறது வந்து XYZங்கிறது வந்து என்ன இருக்குது. சரியா? இந்த இருக்குது. இது டெஸ்க்டாப். எந்த டெஸ்க்டாப் தானே இது? இதுதான் டெஸ்க்டாப். நேரடியாகவே எண்டையில வந்து பாருங்க, இவ்விடத்துல SUCH சச் சொல்லி என்ற இமேஜோட டெஸ்க்டாப்ல இருக்குது. அப்ப XYZங்கிற வெப்ல இது ப்ரௌசரும் டெஸ்க்டாப்ல தான் இருக்குது. அதே போல சச்சுங்கிற இமேஜும் என்ட வந்து என்ன செய்யுது, அதே டெஸ்க்டாப்ல தான் இருக்குது. இப்போ வாங்க, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல SUCH சச் டாட் ஜேபிஜி ஃபைல். அது நீங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். நீங்க கொடுக்குற ஃபைல் வந்து ஜேபிஜி PNGங்கிறத நீங்க கிளியரா வழங்கிக் கொள்ளணும். ஓகே தானே? உங்களோட இமேஜ் என்ன இமேஜோ நீங்க அதைத்தான் கொடுக்க வேணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதை Ctrl+S அடிச்சு நான் சேவ் பண்றேன். வழங்கிட பிள்ளைய Ctrl+S அடிச்சு சேவ் பண்றேன். எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருந்த இடத்துல எனக்கு இந்த இமேஜ் ஸ்வச்ங்கிற இமேஜ் வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டு இடத்துல எனக்கு ஷோ ஆகுது. என்ன காரணம்? நல்லா வழங்கி கொள்ளுங்க. HTML நான் செய்யக்கூடிய HTML ஃபோல்டரும் என் இமேஜும் ஒரே இடத்துல எனக்கு இருக்குமாக இருந்தால் அது வந்து எந்த ஃபோல்டராக இருந்தாலும் சரி, உதாரணமாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க உதாரணமாக இமேஜுங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இமேஜுங்கிற ஃபோல்டர்ல தான் உங்களுடைய இமேஜும் இருக்குது. அதே மாதிரி இந்த .html xy.html ஃபோல்டரும் அதே இமேஜுங்கிற ஃபோல்டர் தான் நிற்குதாம்டா நீங்க நேரடியாகவே சொல்லலாம். எந்த .jpg டெஸ்க்டாப்ல தான் இருக்குது. xyz.htmlங்கிறதும் இந்த டெஸ்க்டாப்ல தான் இருக்குது. அதனால நான் இமேஜ் ஃபோல்டரை ஸ்பெசிஃபிக்கா நான் செல்ல வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை எனக்கு. ஓகேவா? அப்படி ஸோ இதோட இந்த இமேஜுக்குரிய டாபிக் வந்து இதோட எனக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே தானே? நாங்க CSSல இதுல அட்வான்ஸ் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பேக்ரவுண்ட் இமேஜ் போடுறது, கலர் கொடுக்கறதெல்லாம் நாங்க வந்து ரேடியன் கொடுக்கறதெல்லாம் நாங்க வந்து என்ன செய்வோம்டா CSSல பார்ப்போம். ஓகே தானே? இதுதான் பேசிக். இப்போ நான் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். ஓகே தானே? என்னன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, நான் போல்ட் பண்றேன் ஒரியன் கேம்பஸ் சொல்லி ஒரியன் கேம்பஸ் சொல்லி இடத்துல நான் போல்ட் பண்றேன். ஓகேவா? எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. போல்ட க்ளோஸ் பண்றேன், சேவ் பண்றேன். அதே மாதிரி நான் ரன் பண்றேன். ஓகேவா பிள்ளை? இப்போ பாருங்க, எனக்கு வந்து இடத்துல என்ன ஆகிட்டு போல்டு ஆகிட்டு. சரி, அது ப்ளூ கலர்ல எனக்கு வந்துட்டு. ஓகே தானே? ப்ளூ கலர்லயே நான் ஆல்ரெடி ப்ளூ கொடுத்ததால எனக்கு ப்ளூ கலர்லயே வந்துட்டு. ஓகேவா? இப்ப நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, நீங்க வந்து நினைச்சுன்னா அடுத்த விஷயம் நான் கொடுக்க நினைச்சுன்னா இட்டாலிக் பண்றேன். சரியா? இட்டாலிக் பண்றேன் அதே ஓரியன் கேம்பஸுக்கு. ஓகே தானே? ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு செல்லணுங்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்துட்டு வர இடத்துல. ஓகேவா? இதை நான் கண்ட்ரோலோட பி அடிச்சு பேஸ்ட் பண்ணிட்டு பிஏ இட்டாலிக்கு நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? இட்டாலிக்க நான் க்ளோஸ் பண்றேன். நீங்க பாருங்க, சேவ் பண்ண உடனே ஓகே, இந்த ஒரியன் கேம்பஸ் ரெண்டுமே எனக்கு என்ன செஞ்சுட்டு இடத்துல பக்கத்துலயே எனக்கு வந்துட்டு. நீங்க சொல்றீங்க வந்து எனக்கு பக்கத்துல வானா எனக்கு வந்து கீழே எந்த இடத்துல கீழே போவோமே அப்படி வரணும் முடிச்சுன்னா இவரத்தை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டெக் என்ன தெரியுமா? BR. இதுக்கு நாங்க செல்வம் என்ன தெரியுமா? பிரேக்னு செல்வோம்.
ஓகேவா? இப்ப நீங்க இந்த பிஆரை கொடுத்துட்டு நீங்க வந்து எப்ப நீங்க பிஆரை கொடுத்துட்டு நீங்க வந்து இது செய்வீங்களோ, பிஆரை கொடுத்துட்டு நீங்க அடுத்த டெக்கை நீங்க ஓபன் பண்ணி செய்வீங்களோ, அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த லைன்ல உங்களுக்கு என்ன செய்யும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும், ஷோ ஆகும். ஓகே தானே? அப்ப நம்ம இடத்துல செல்ல வந்த டாபிக் என்ன சொன்னா பிஆர், அதாவது பிரேக்குங்கிற டாபிக். நீ பிஆர் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அடுத்தடுத்த லைன்ல பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆகலன்னு அடுத்தடுத்த லைன்லயே உங்களுக்கு என்ன செய்யுது, கிளியராக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே தானே பிள்ளை? அப்போ இந்த இடத்துல நம்ம பிஆர்ங்கிற டேக்கு நாம வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதான் பொண்ணுல வரும், பொண்ணுல வர வேண்டிய டேக் தான் நான் இடத்துல சொல்றதுக்கு மறந்துட்டேங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லலாம். இதே நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. சரியா? சொல்லி தான் டிலீட் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ நாங்க முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போறோம். ஓகேவா பிள்ளைகள்? நான் இமேஜையும் கொஞ்சம் டிலீட் பண்ணி விடுறேனே. சரியா? இமேஜ் டேக்கையும் டிலீட் பண்ணி விடுறேன். நீங்க கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அமைக்கிறதால. ஓகே, அடுத்து நாம வந்து முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா நம்பர் 5th. ஓகேவா? நம்பர் 5th H1 எழுதுறேன், டேபிள். ஓகேவா? மிக முக்கியமான ஒரு விஷயம் டேபிள், டேபிள் டேக். ஓகே தானே பிள்ளை? இந்த டேபிள் டேக் தான் இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா நாங்க வந்து எப்படி வெப்சைட்ல எங்களோட ப்ரௌசர்ல நாங்க எப்படி டேபிளை கிரியேட் பண்றது. வளமையாக வந்து டேபிள் வந்து அதிகமாக எக்ஸல்ல வேர்ட்ல நாங்க என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஆனா நாங்க எப்படி இதை வந்து இந்த இடத்துல நாங்க வந்து கிரியேட் பண்றதுங்கிற விஷயத்தை நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஓகேவாங்களே? ஓகே, வெயிட் பண்ணுங்க. கலரை டெலிட் பண்ணுங்க. கலரை வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க கலர் வந்து நம்ம யூனிக்கா தனியா வரும். சரிதானே? நம்ம சிஎஸ்எஸ்ல நிறைய விஷயம் பார்ப்போம். ஓகே டன். இப்ப நீங்க பாருங்க, டேபிள் டெக்ல வந்து நாம என்ன செய்வோம், ஒரு டேபிள் எடுத்தோம்னா நமக்கு அந்த டேபிள்ல ரோ ஒன்று இருக்கும், காலம் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டேபிள் வந்து எந்த ஒரு டேபிள் எடுத்தாலும் இது ரெண்டு விஷயமும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா எங்களோட வெப்சைட்ல நாங்கள் டேபிளை கிரியேட் பண்ண போறோம். ஓகே தானே பிள்ளை? இப்போ நீங்க பாருங்க, உங்களுக்கு எக்ஸல் எடுத்து காட்டுறோம். உதாரணமாக இந்த எக்ஸலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே தானே? இந்த எக்ஸல பாருங்க, இதுல வந்து நம்ம சின்ன ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? டேபிள்னு சொன்னா நீங்க பாருங்க. ஓகே, இதுல வந்து ஓகே டன். இப்ப பாருங்க, இதுல வந்து நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறேன். அதே மாதிரி நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னும் என்ன, இன்னொன்று ஏஜ் கொடுக்குறேன். ஓகேவா? ஏஜ் கொடுக்குறேன். இவ கொடுத்துட்டு இப்போ இவ்விடத்துல வந்து உதாரணமாக 1 2 3 4 5 6, சரியா? சாரி, ஸ்டூடெண்ட் ஐடி 7 8 9. ஓகே, இது போல கொடுக்குறேன். ஓகே தானே பிள்ளை? இதே மாதிரி நேம் வந்து ராம். ஓகேவா? இடத்துல சரி, எக்ஸாம்பிள் நான் கொடுத்து விடுறேன். அதே மாதிரி வந்து ஷாம் ஏதோ உண்டு. ஓகேவா? ஏஜ் வந்து 35 45 23 இப்படி கொடுத்து விடுறேன். ஓகே தானே? இவ்வளவும் போதும். ஓகேவா? நான் உதாரணமாக இது எப்படி இந்த டேபிள் எங்களுக்கு வெப்சைட்ல எடுக்கப்படுறதுக்காக அந்த உதாரணத்தோடு நான் காட்டுறேன். எல்லாருக்கும் எக்ஸல் தெரிஞ்சிருக்கும். ஓகேவாங்களே? இப்போ நாங்க இதே செல்வோம் என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் இல்லாம நம்ம என்ன செல்வோம், இது ஹெடிங். ஓகேவா? அதுக்கு முதல்ல பாருங்க, இந்த சைடை இப்படி போறது நாங்க என்ன செல்வோம் பிள்ளைகள், இதை வந்து நாங்க செல்வோம் ரோ உண்டு செல்வோம், ரோ. ஓகே தானே? அதே மாதிரி இந்த மாதிரி வாரத்தை நாங்க என்ன செல்வோம், கொலம் உண்டு செல்வோம். இது உங்களுக்கு எல்லாருமே கிளியர் ஆகிட்டு தானே? இந்த ரோ அடுத்தது கொலம், இந்த ரெண்டையும் வச்சு தான் நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட வெப்சைட்ல நாங்க கிளியராகவே ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ரோ டைன் வழங்கிட்டு இப்போ கொலம் டிசைன் என்று உங்களுக்கு வழங்கியிருக்கேன். சரிதானே? இப்போ நீங்க வாங்க கிளாஸுக்குள்ள போவோம். இப்போ வந்து நீங்க பாருங்க எல்லாரும், நாங்க வந்து இந்த டேபிளை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க டேபிளுக்குன்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு நாங்க ஓபன் பண்ணி வைப்போம். சரியா? டேபிளுக்குன்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஓகே தானே? இப்ப டேபிள் கிரியேட் பண்ணிட்டு டேபிள்ல ரோல்ல நல்லா வழங்கி கொள்ளுங்க. டேபிள் கிரியேட் பண்ணிட்டு
டேபிள் ரோல ஓகேவா, டேபிள் ரோக்கு நாங்க போடுவோம் என்னடா ஷார்ட் ஃபார்ம் டிஆர். ஓகே தானே, அந்த டேபிள் ரோல நான் உங்களுக்கு காட்டினேன் தானே ஹெடிங், அந்த ஹெடிங் வந்து நாங்க செய்யணும்னா டேபிள் ஹெடிங் டிஹெச் செய்வோம். ஓகே தானே, டேபிள் ரோல நாங்க எழுத போறோம், டேபிள் ரோக்கு எழுத போறோம், ஒரு 3 ஹெடிங் எழுத போறோம். ஓகே தானே, என்ன ஹெடிங் 3 வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே தானே, ஸ்டூடெண்ட் ஐடி. நாங்க டேபிள் ஹெடிங் முதலாவது ஹெடிங்கை நாங்க க்ளோஸ் பண்றோம். நாங்க டேபிள் ஹெடிங் கொடுத்தோம்னா என்னென்ன எங்களுக்கு நடக்கும், டேபிள் ஹெடிங்குக்கும் டேபிள் டேட்டாக்கும் என்ன டிஃபரெண்டா, நாங்க டேபிள் ஹெடிங் கொடுத்தோம்னா எங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எங்களுக்கு அது போல்டாக ஸ்பெசிஃபிக்காக ஆட்டும், அதான் டேபிள் ஹெடிங். ஓகே தானே, அதே மாதிரி இன்னொரு டேபிள் ஹெடிங் என்ன கொடுப்போம், நேம் நேம். அதே மாதிரி அதே டிஹெச் நான் டேபிள் ஹெடிங்கை நான் க்ளோஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த டேபிள் ஹெடிங் என்னச்சுன்னா ஏஜ். ஓகே தானே பிள்ளை, ஏஜ். அதே டிஹெச் நான் என்ன இடத்துல க்ளோஸ் பண்ணி விடுறேன். ஓகே தானே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நீங்க இடத்துல இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, இந்த டேபிள் ரோவை வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த டேபிள் ரோவை வந்து இதுக்குரிய டேபிள் ரோ என்ன செய்யுது உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நீங்க க்ளோஸிங்க கொடுத்து க்ளோஸ் ஆகி வைங்க. டேபிள் ஹெடிங் நீங்க கொடுக்குற டேபிள் ரோ வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு. சரியா பிள்ளைய, இப்போ நீங்க இதை சேவ் பண்ணிட்டு நீங்க அவுட்புட் பாருங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் இது மூணும் உங்களுக்கு தனியா டைப் பண்ணி நம்ம வந்திருக்கே தவிர, ஒரு ட்ரோல வந்திருக்கே தவிர உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாக்ஸும் எந்த விதமான ஒரு டேபிளும் கிரியேட் ஆகல. அதுக்கு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, நல்லா பாருங்க தங்கம், இந்த டேபிள்ங்கிற டெக்ல போயிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு சரியா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, border BORDER border. ஓகே தானே, border ஈக்குவல் 1 பிக்சல். சரிதானே, கொட்டேஷன் மார்க்ல 1 பிக்சல்னு கொடுத்து அந்த கொட்டேஷன் மார்க் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க பாருங்க உங்களுக்கு 1 பிக்சல் அளவுல டபுள் பார்டர்ல உங்களுக்கு என்ன செஞ்சு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி நேம் ஏஜ் உங்களுக்கு என்ன செஞ்சு நேரடியாகவே உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்போ நீங்க அடுத்த ட்ரோல நீங்க டைப் பண்ண நடக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகவே இந்த பார்டர் வந்து உங்களுக்கு merge ஆகி கொண்டு கண்டினியூ ஆகி கொண்டு போகும். ஓகேவா பிள்ளைகள், ஓகே உங்களுக்கு இதுவும் விளங்கி நினைக்கிறேன். ஏதாவது விளங்கலன்னு சொன்னா நான் ஆரம்பத்துல நம்பர் போட்டுருந்தேனே, ஸோ அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, டிலீட் ஆகிட்டு போல உங்களுக்கு நான் வந்து கிளியராக விளங்கும். ஓகேவா, இப்போ ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இதே ட்ரோல நாங்க டேட்டா என்டர் பண்ண போறோம். அதாவது ஸ்டூடெண்ட் ஐடினா 1 2 3, நேம் வந்து ராம், ஏஜ் வந்து என்ன ஏஜ் கொடுக்க போறோம் தானே. அப்ப இதே ரோல தான் நாங்க என்டர் பண்ண போறோம். ஓகேவா, இதே ரோல நாங்க வந்து டேட்டா என்டர் பண்ண போறோம். அப்ப நாங்க அதுக்கு திருப்பி டேபிள் ட்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க ட்ரோலாம் எல்லாம் செய்யறோம். ஓகே தானே, அதுக்கு நாங்க என்ன கொடுக்குறோம்னா டேபிள் டேட்டா. ஓகேவா, அதுல வந்து முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி என்ன 1 2. ஓகேவா, 1 2 3 கொடுங்க. டேபிள் டேட்டா நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா பிளே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா, இதை காப்பி பண்ணி எடுத்து எண்டரை கொடுக்குறேன். ஓகே தானே, இப்ப இதுக்கு வந்து என்ன செய்யறேன்டா, இதுல நேம் என்ன, இதுல நேம் வந்து இந்த முதல்ல 1 2 3 நேம் என்ன ராம்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஏஜ் வந்து 25 சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்துட்டு இதுல டேபிள் ரோ வந்து எனக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள், எனக்கு வந்து இதோடைய க்ளோஸ் ஆகுது. ஓகே தானே, எனக்கு இதோடைய க்ளோஸ் ஆகிட்டு. இப்ப நீங்க இதை சேவ் பண்ணுங்க. இதுல அவுட்புட்டை பாருங்க, நீங்க உங்களுக்கு கிளியர் ஆகவே அந்த டேபிள் ரோ வந்து என்ன செய்து கண்டினியூ ஆகி கொண்டு போகுது. ஓகேவா, இது மாதிரி 3 டீட்டெயில்ஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகேவா, ஒவ்வொருத்தரும் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு தானே, டைம் போகும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், டேட்டா மட்டும் மாற்றும். இப்போ டேபிள் டேட்டா நீங்க ஒவ்வொன்றுக்கு மாற்றுவோம். என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் 7 8 5 சும்மா கொடுக்குறேன். இதுல வந்து ஷாம்ல கொடுப்போம், இவருக்கு வந்து 20 சொல்லி கொடுத்துட்டு, அதே போல இவருக்கு வந்து நீங்க ஒரு டேபிள் டேட்டா கொடுங்க. சரியா, ஸ்டூடெண்ட் ஐடி கொடுங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஏஜ் கொடுத்துட்டு நீங்க இதை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கிளியராகவே நல்ல கிளியராகவே உங்களுக்கு ஒரு டேட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஓகே, இந்த டேபிள் வந்து இப்ப நம்ம இந்த டேபிளுக்குள்ள சேவ் பண்ணி மோடிஃபிகேஷன் சிலதை நாம செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்ப நீங்க பாருங்க உங்களுக்கு
இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், ராம், இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு நெருக்கின மாதிரி, எல்லாமே வந்து சுருங்கின மாதிரி இருக்குது. ஓகே தானே? அப்ப நீங்க இதுக்கு வந்து அதுக்கு இடையில வந்து ஒரு சில ஸ்பேஸ் நீங்க விடணும்னு சொன்னா நாங்க அதுக்கு தான் செல்வோம். என்னடா செல் பேடிங், செல் பேடிங்னு சொல்லுவோம். அதை நாங்க எங்க செய்வோம்னா டேபிள் பார்டர்ல 1 பிக்சர் நாங்க கொடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? செல் பேடிங் சொல்லி நாங்க ஒரு கொமாண்ட் கொடுத்து அதுக்கு அட்ரிபியூட் கொடுப்போம். என்ன தெரியுமா? டபுள் கொட்டேஷன்ல 10 பிக்சல்னு சொல்லி நான் உதாரணமாக கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பிக்சல்டா என்ன அளவுன்னு சொல்லி உங்களுக்கு சாதாரணமா விளங்கிருக்கும். ஓகேவா? இதை கண்ட்ரோலோட எஸ் அடிச்சு நான் சேவ் பண்றேன். நீங்க பாருங்க எனக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இதுக்குள்ள டேட்டாக்குள்ள எனக்கு சுத்தியும் என்ன செஞ்சுட்டு ரொட்டேட்லயே வளைச்சு எனக்கு எல்லாமே ஒரே அளவு இல்லை. பாருங்க 1 2 3 1 2 3க்கு லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப் பாட்டம் எல்லா பக்கத்துலயும் 10 பிக்சல் அளவுக்கு நினைச்சிட்டு எனக்கு சரியான அளவு ஸ்பேஸ் விழுந்துட்டு. ஓகேவா? இந்த நேமை பாத்தீங்கன்னா இந்த நேம்ல வந்து இடத்துல கூட கேப் விழுந்துட்டு என்னச்சுன்னா இந்த நேம்ட அளவுக்கும் அதுல சைஸ் எடுத்து இது ஃபுல்லாகவே ரீசைஸ் ஆகிருக்கு. ஓகே தானே? ஸோ அந்த நேம் அதை மென்ஷன் பண்ணி எல்லாமே சைஸ் எடுத்துட்டு ஸோ இது வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா இதை வளர்ச்சி லாவது இன்னொரு ஆப்ஷன் காரணம் பாருங்க. செல் ஸ்பேசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? செல் ஸ்பேசிங். ஓகேவா? செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க டபுள் கோட்டேஷன் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு 10 பிக்சல் கொடுக்குறீங்க. ஓகேவா? 10 பிக்சல் கொடுத்தா இது அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னு உங்களுக்கு பாருங்க. இது எப்படி நம்மள உரிய டேட்டாவை சுத்தியும் எங்களுக்கு ஸ்பேஸ் வந்தா செல் பேடிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப டேட்டாவை வளைச்சு டேட்டாக்குள்ள இல்லாம அத டேபிள்ல போர்டர்களுக்குள்ளால எனக்கு வந்து ஸ்பேசிங் வரணும். நான் அதுக்கு யூஸ் பண்ற அட்ரிபியூட் வந்து செல் ஸ்பேசிங். நான் அது கொடுக்கறது வந்து 10 பிக்சல். ஓகே தானே? இப்போ உங்களுக்கு என்ன பிள்ளைகள் பிக்சல் என்னங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்கும். 10 பிக்சல் என்ன சைஸ்ங்கிறத உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதுல அளவுகளை நீங்க கொடுத்து கொள்ளுங்க. ஓகேவா தாங்க? ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் பார்ப்போம். இது எல்லாத்துக்கு மேல நாங்க வந்து நாங்க ஸ்டூடெண்ட் நேம், ஐடி இதெல்லாம் என்ன ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். அப்ப படத்துல வந்து ஒரு டேட்டா ஒன்று கொடுப்போம். மேல வந்து டாப்ல ஒரு டேட்டா ஒன்று கொடுப்போம். என்ன தெரியுமா? நாங்க வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ன்னு சொல்லி நாங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்போம். சரியா? அப்போ அது வந்து எங்களுக்கு இடத்துல வரும் தெரியுமா? எப்படி எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு டேட்டா ஒன்று கொடுக்க போறோம். இப்ப நாங்க வந்து காமனா ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்ல இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல டீடைல்ஸ் இதெல்லாம். சரிதானே? அப்ப இது வந்து எங்களுக்கு என்ன ஆக போகுது இந்த இடத்துல அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹெடிங் மாதிரி ஹெடிங் சொல்லலாம். நாங்க காமனாகவே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு அட்ரிபியூட் ஒன்று கொடுப்போம். ஸோ நாங்க அது எங்க கொடுப்போம் தெரியுமா? இந்த டேபிள் ஸ்டார்ட் ஆகி டேபிள் ரோல. ஓகேவா? டேபிள் ரோல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இடத்துல டேபிள் ரோ ஒன்று கிரியேட் பண்ணி அதே டேபிள் ரோல ட்ரோ ஒன்று கிரியேட் பண்ணி டேபிள் டேட்டாவில் போயிட்டு பிள்ளைகள் டேபிள் டேட்டாவில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ். ஓகேவா? டீடைல்ஸ் கொடுத்து நீங்க இந்த டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? இந்த டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குரிய டேபிள் ரோவையும் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாமே டேபிள் ரோல் அதாவது கிடையாகவே நம்ம கொடுக்கறதால தான் நாங்கள் டேபிள் ரோல் கொடுக்குறோம். நிலை குத்தாக கொடுக்க அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்? டேபிள் ரோங்காம டேபிள் கொலம்னு சொல்லி நான் கொடுப்போம். ஓகேவா? இப்ப இதை சேவ் பண்ணி நீங்க பாருங்க. உங்களுக்கு கிளியராக வந்து என்ன செஞ்சுட்டு இந்த இடத்துல மேல டாப்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து ஒரு விஷயம் கிளியரா வழங்கிக் கொள்ளுங்க. டேபிள் ஹெடிங்குக்கும் டேபிள் டேட்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? நாங்கள் டேபிள் ஹெடிங் செல்வோம் ஒரு ஸ்பெசிஃபிக் அது எங்களுக்கு விளங்கணும். அதாவது பாருங்க, நான் அடுத்த போல்டுன்னு சொல்லி கொடுக்கல. ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் நேமுக்கும் ஏஜுக்கும் போல்டுன்னு கொடுக்கல. ஆனா டேபிள் ஹெடிங்னு சொல்லி கொடுத்தேன். அது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன செஞ்சுட்டு டேபிள் ஹெடிங் எனக்கு கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு பெரிய சார்ட்டர் கேஸ் ஒன்று இல்லை. சரிதானே? டேபிள் ஹெடிங்குக்கும் டேபிள் டேட்டாக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் இதுதான். சரிதானே? இப்ப நீங்க பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கிரியேட் ஆகின மாதிரி இருக்குது.
இந்த கொமனாகவே இந்த நேம் ஏஜ் நாம் சேர்ந்து மூணுமே merge ஆகணும் சொன்னா நாங்க வந்து அதிகமாக வந்து எக்ஸல் அண்ட் வேர்ட்ல நாங்க பார்க்குற விஷயம் என்ன merge ஆப்ஷன் பார்ப்போம் merge பண்றது ஓகேவா ஸோ அந்த merge பண்ற எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பாருங்க டேபிள் டேட்டாவில் போயிட்டு அதாவது இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா இதுல போயிட்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல டேபிள் டேட்டா தானே இதுல போயிட்டு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி என்னன்னு ஒரு டேக் கால் ஸ்பேன் ஓகே தானே கால் ஸ்பேன் தான் இந்த குழம்புகளை நெருக்கக்கூடிய எல்லா 3 குழம்பு இருக்கு தானே இந்த 3 குழம்பையும் merge பண்றதுக்கு தான் நாங்க என்ன சொல்லணும்னா கால் ஸ்பேன் சொல்லுவோம் ஓகே தானே நிறைய பேர் இதை வந்து நீங்க என்ன எங்க யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா எங்களோட இதுல யூஸ் பண்ணிருப்பீங்க எதுல பிளேயர் வேர்ட்ல யூஸ் பண்ணிருப்பீங்க ஓகே தானே நான் மொத்தம் 1 2 3 மொத்தம் 3 குழம்பு merge பண்றதால அடுத்த 3 கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து சேவ் பண்றேன் நீங்க பாருங்க படத்துல அவுட்புட் கிளியரா வழங்கிட்டே உங்களுக்கு merge ஆகிட்டு படத்துல சரிதானே ஸோ இதுதான் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேபிள் டேக்ல ஒரு டாபிக் இதுல இன்னொரு டாபிக் கொண்டு இருக்குது ஓகே பிள்ளையர் இப்போ நாங்க வந்து கிளியரா பார்த்துட்டோம் வந்து பாருங்க ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து 3 கிழமையும் merge பண்ணின மாதிரி எனக்கு ஸ்பேன் ஆகிட்டு எதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் என்ன அட்ரிபியூட் கால் ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம் ஓகே தானே பிள்ளையர் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்ப்போம் என்ன தெரியுமா நாங்க எங்களோட டைம் டேபிள் தானே ஸ்கூல் டைம் டேபிள்களை நாங்க பார்த்துருப்போம் ஆரம்பத்துல எங்களுக்கு பிரேக்னு சொல்லி ஒரு இன்டர்வல் டைம் ஒன்று தருவாங்க தானே அது இவ்விடத்துல எங்களுக்கு என்ன செய்யும் அப்படியே எல்லா ட்ரோவையும் எங்களுக்கு என்ன செய்யும் அப்படியோ merge பண்ண மாதிரி நடுவுத்தாலே என்டர் பண்ணிருப்பாங்க ஓகேவா எங்களுக்கு டைம் டேபிள்ல எங்களுக்கு இருக்கும் சரிதானே இப்போ நாங்க எப்படி இந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி நாங்க எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே தானே அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அதுக்கு முதல்ல ஒரு அட்ரிபியூட் ஒன்று எட் பண்ணுவோம் அதுக்கு முதல்ல எங்களோட டேபிள் ஹெடிங் இருக்குதானே எங்களோட டேபிள் ஹெடிங்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் அதே மாதிரி ஏஜ் இருக்கு தானே பிளேயர் அதுல நாங்க ஒரு அட்ரிபியூட் ஒன்று எட் பண்ணுவோம் சரியா அது வந்து என்னன்னு தெரியுமா அது வந்து நீங்க பாருங்க ஓகே இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ஏஜ் இப்ப நேமுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பிரேக் கொண்டு தேவை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இது சரி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் சரி இது எங்களுக்கு ஸ்டூடெண்ட் சாரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து நேமுக்கு பிறகு ஒரு பிரேக் ஒன்று தேவைன்னுச்சுன்னா இவடத்தை வந்து நான் டேபிள் ஹெடிங்கை போட்டு பிரேக் இல்லாட்டி உதாரணமாக ஒரு நன் என்று சொல்லி அடுத்த ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக நன் என்று சொல்லி போடுறேன் ஓகே தானே போட்டுட்டு நான் இந்த டேபிள் ஹெடிங்கை இடத்துல க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓகேவா இப்ப எனக்கு நன்னு சில ஒன்று கிரியேட் ஆகிட்டு ஏஜ்ங்கிற ஆப்ஷன் என்ன ஆகிட்டு எனக்கு தனியா போயிட்டு ஓகே தானே இப்ப எனக்கு உண்மை என்னவாகணும் இந்த நன்னுங்கிற இடத்துல எல்லா ட்ரோலையும் ஒன்றுமே வரக்கூடாது எனக்கு இந்த ஏஜுக்கு டேட்டா முழுதும் ஏஜ்ல பக்கம் போகணும் இடத்துல எனக்கு எல்லாமே ஸ்பேஸ் ஆக என்ன இருக்கணும் இப்ப இதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணணும் தெரியுமா பிள்ளைகள் நாங்க இதுக்கு வந்து இந்த டேபிள் நாங்க எங்க யூஸ் பண்ணிருக்க நன் இடத்தை யூஸ் பண்ணிக்கோம் இவ்விடத்துல நல்லா வழங்கிக் கொள்ளுங்க இவ்விடத்துல வந்து மொத்தம் 1 2 3 4 ஓகே தானே 1 2 3 4 இப்ப இதுக்கு வந்து இந்த ரோ எல்லாத்தையுமே நாங்க merge பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்ரிபியூட் என்னன்னு சொன்னா எவ்விடத்தை யூஸ் பண்ணணும் எதுக்கு வரணுமோ இப்ப நன் கொடுத்துருக்கேன் தானே அந்த டேபிள் ஹெட்டிங்ல போயிட்டு நாங்க என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னா ரோ ஸ்பேன் நம்ம அதுக்கு கால் ஸ்பேன் கொடுத்தோம் இதுக்கு ரோ ஸ்பேன் கொடுத்துட்டு ஓகேவா பிள்ளைகள் பாருங்க 1 2 3 4 மொத்தம் 4 ரோ வந்து எனக்கு படத்துல எனக்கு வந்து கொட்டேஷன் மார்க்ல போயிட்டு 4 ட்ரோன்னு கொடுத்து நீங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணுங்க சரிதானே இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கிளியரா வழங்குங்க இப்ப உங்களுக்கு கிளியரா வழங்கிட்டாப்லையே இப்ப நம்ம என்ன செய்யறோம் சிம்பிளான பத்தி ஒரு சார்ட்டர் கேஸ் ஒன்று இல்லை இது பாருங்க க்ளோஸ் பேன் கொடுத்தோம் எடிஷனல் ஒரு அட்ரிபியூட் ஒரு டேபிள் ஹெட்டிங் ஒன்று கொடுத்தோம் நன்னு சொல்லி எனக்கு அவட தொண்டிலும் வரக்கூடாதுக்காக வேண்டி கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் இப்ப அடுத்து வந்தேன் உங்களுக்கு அவரது நேரடியாகவே ஓகேவா ரோஸ் பென் 4 அதாவது 4 ட்ரோவை நான் merge பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இவ்விடத்துல நான் ரோஸ் பென் நேரடியாகவே கொடுத்தேன் சரிதானே இப்ப கொடுத்த தாளினைக்கு என்னவாகிட்டு இந்த ஏஜிங்கிற பக்கம் போயிட்டு இப்ப பாருங்க இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல வந்து நான் ஏற்கனவே 3 தானே கொடுத்தேன்
ஓகேவா பிள்ளைகள்? ஏற்கனவே நான் என்ன செஞ்சேன், இடத்துல 3 தான் கொடுத்தேன் எங்க கால் ஸ்பேனுக்கு. ஏன்னா மொத்தம் 3 ஹெடிங் தான் இருந்துச்சு இடத்துல. இப்ப என்ன ஆகிட்டு 1 2 3 4 ஆகிட்டு. இப்ப இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா 4 கொடுங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோலோட எஸ் அடிச்சு சேவ் பண்ணி நீங்க இப்ப இதை பாருங்க, உங்களுக்கு கிளியராக என்ன செஞ்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்டா எல்லாமே merge ஆகிட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இதுல வந்து இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க தானே, இது வந்து உங்களுக்கு ஒரு இதுல ஹெட்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு H3 கொடுங்க, இல்லாட்டி H2 கொடுங்க. H2 சொல்லி கொடுத்துட்டு அந்த H2 நீங்க என்ன செய்யுங்க பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு தேவைக்கேற்றா போல உங்களுக்கு டிபெண்ட் ஆன் த வெப்சைட் தான். ஓகே, உங்களுடைய வெப்சைட் என்ன கேட்குதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இடத்துல நீங்க merge பண்ணிக்கொள்ள இயலும். சரிதானே பிள்ளை? ஸோ நீங்க எந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க படத்துல வந்து நீங்க கொள்ளுங்க படத்தை நீங்க H3 கொடுத்தீங்கன்னு சொன்ன வாங்க படத்தை உங்களுக்கு H3க்கு ஏற்ற மாதிரி படத்துல கன்வெர்ட் ஆகிரும் உங்களுக்கு. சரியா? H3க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அப்படி இடத்துல வரும். சரிதானே? ஸோ நீங்க சென்டர் ஆக்கலாம், அலைன்மெண்ட் நீங்க செட் பண்ணலாம், உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி தரேன். ஸோ அது எல்லாமே நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் இடத்துல கிளியராகவே நீங்க செஞ்சு கொள்ள இயலும். ஸோ இதுதான். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் பார்ப்பேன், இந்த நன் இருக்குதானே, நன் வந்து NONEன்னு சொல்லி கீழே கீழே வரணும்னு சொன்னா அதுக்கு சின்ன ஒரு விஷயம் தான். என்ன நம்ம செய்யற எண்ணுக்கு பக்கத்துல நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சேர்த்து BR போட்டேன்னு பிரேக். ஓகேவா? சேவ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. கண்ட்ரோல் எஸ் அடிச்சு என் கீழே வந்துட்டு. ஓகேவா? அதே மாதிரி நான் ஓக்கு பக்கத்துல போயிட்டு என்ன செய்யறேன், BR கிளிக் பண்றேன். இதை வந்து நாங்க வந்து பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா இதுல சிஎஸ்எஸ்ல கொஞ்சம் நல்லாகவே மோடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டைலிஷ் பண்ணி இது லேசாகவே பண்ணிடும் எங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, கண்ட்ரோல் எஸ் அடிச்சு நான் ஒவ்வொன்றுக்கு பக்கத்துலயும் பிரேக் கொடுத்தேன். இப்ப எனக்கு எப்படி வந்துட்டு இடத்துல கிளியராகவே ஒவ்வொன்றும் கீழே 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 வந்து நன்னுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு. ஓகே தானே? இப்ப உங்களுக்கு இதுவும் கிளியர் தானே பிள்ளைகள்? ஓகே, இப்ப எங்க வந்து ஃபிஃப்த் டாபிக், ஃபிஃப்த் தானே, சாரி ஃபிஃப்த்ல 6 டாபிக். இப்ப நாங்க வேர்ல்டு நம்ம பார்த்து என்ன டாபிக் தெரியுமா? ஓகே, வேர்ல்டு நம்ம பார்த்துனாங்க டேபிள் டேக். ஓகே தானே? இப்ப அடுத்த ஒரு விஷயம் பார்க்க போறோம் நாங்க, என்ன தெரியுமா? ஓகே, இப்போ நான் அது என்ன செய்யறேன்னு சொன்னா இதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி தானே? நான் ரெக்கார்டிங் தானே தாரன். ஸோ நோட் பண்ணி எடுங்க எல்லாரும். இதை நான் வந்து கொஞ்சம் டிலீட் பண்றேன். சரியா? ஓகே, டிலீட் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து பாருங்க, இந்த லிஸ்ட் டேக். லிஸ்ட் டேக் இன் HTML. ஓகே, லிஸ்ட்னு சொன்னா ஒன்றுமே இல்லை, நல்லா பாருங்க. லிஸ்ட்னு சொன்னா என்ன தெரியுமா, நாங்க வந்து எங்கட இதுல போனோம்னு சொன்னா, இதுல எங்கட வேர்ட்ல போனோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயம் டைப் பண்றோம். ஒரு பர்டிகுலர் விஷயம் டைப் பண்ணோம், அதாவது 1 by 1 நாங்க ஒரு 4-5 விஷயம் டைப் பண்ணோம்னா அதுக்கு 1 2 3 4 போடுங்க, நம்பர் போடுங்க. அது ஒரு வகையான லிஸ்ட். அதே மாதிரி அதுக்கு பதிலாக வந்து நாங்க வட்டமா டிஸ்க் போடுவோம், சர்க்கிள் போடுவோம், ஸ்கேர் போடுவோம். ஓகே தானே? இது ஒரு வகையான லிஸ்ட். இது 2 வகையான லிஸ்ட் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? ஒன்று வந்து என்ன என்றால் அந்த லிஸ்ட்ல 2 வகையில ஒரு வகை என்ன சொன்னா பிள்ளைகள், ஓகேவா, அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே தானே? அன்ஆர்டர் லிஸ்ட். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட். ஓகே தானே? அப்போ 2 வகையான விஷயம் நாங்க என்ன செய்வோம் இடத்துல யூஸ் பண்ணுவோம். எனக்கு 6 மினிட்ஸ்ல வந்து எனக்கு வந்து இந்த ஜூம் வந்து க்ளோஸ் ஆகுது, அதனால கொஞ்சம் நான் அவசரமா போறேன். என் டவுட்ல நம்பரை கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. சரி அப்படியே? ஓகேடா. இப்ப வந்து லிஸ்ட்ல வந்து 2 வகையான லிஸ்ட் இருக்குது. ஒன்று அன்ஆர்டர் லிஸ்ட், அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் எப்படி தெரியுமா, 1 2 3 அல்லது நம்ம ரோமன்ல வந்து 1 2 3 போடுறது. இது நாங்க செல்வோம் என்னன்னு சொன்னா ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் என்னன்னு தெரியுமா, அதுவும் இதே மாதிரி டிஸ்க் சர்க்கிள் ஒரு பெருமதி இல்லாம வரும். எங்களுக்கு ஒரு பெருமதி இல்லாம ஒரு எட்ரிபியூட் நாங்க யூஸ் பண்ணுறா அதுக்கு பேர் வந்து என்ன, ஆர்டர் லிஸ்ட். சாரி, அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே தானே? இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டை பார்ப்போம் பாருங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ற டெக் வந்து UL. ஓகே தானே? UL டைப் பண்ணி நீங்க டைப் கொடுங்க. UL டைப் கொடுத்துட்டு சில அதுக்கு நீங்க அட்ரிபியூட் கொடுங்க. என்ன தெரியுமா, கொட்டேஷன் மார்க்ல போயிட்டு உதாரணமாக சர்க்கிள். சரி, சர்க்கிள்னு சொல்லி கொடுங்க. சர்க்கிள். ஓகே தானே? சர்க்கிள் கொடுத்து அந்த கொட்டேஷன் மார்க் நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. அதே பிரேக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் நீங்க எல்லாம் பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணுங்க என்ன தெரியுமா, LI. லிஸ்ட்னு எப்படி தெரியுமா, நீங்க ஐட்டம் 1 2 3 4 நீங்க லிஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப சரிதானே? லிஸ்ட் பண்ணீங்கன்னா உதாரணமாக எப்படி சொல்லலாம், ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் ஓகே தானே, ப்ரொடெக்ட் ஒன் ஓகேவா. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க, லிஸ்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க ஓகே தானே. சாரி, லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு 3 டாபிக் எடுங்க. இதை நான் காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு நான் கிளியராகவே காட்டுறேன் பாருங்க ஓகே தானே. இது வந்து 1 2 3 ஓகே தானே, 1 2 3 ஓகே தானே. இப்ப பாருங்க, இதை சேவ் பண்றேன், இதை சேவ் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எனக்கு வந்து என்ன இங்க அவுட்புட் கிடைச்சிருக்கு பாருங்க. சர்க்கிள் டைப்ல வந்து எனக்கு என்ன ஆகிட்டு ப்ரொடெக்ட் 1 2 3 நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துல நாங்கள் இந்த விஷயத்தை இந்த டாப்பிக்கை நிறைய இடத்துல நாங்கள் பார்த்திருப்போம் சரியா பிள்ளைகள். அதே மாதிரி இடத்துக்கு நாங்கள் டிஸ்குன்னு கொடுக்கலும், டிஸ்குன்னு கொடுத்தா எங்களுக்கு ஃபில் பண்ணின மாதிரி வரும் சரிதானே. இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் வந்து ஓகே, இது வந்து நாங்கள் சொல்லுவோம் அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லி நாங்கள் இதுக்கு நாங்கள் பேர் செல்வோம் ஓகேவா. இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் இருக்குது, என்ன லிஸ்ட் அது, ஓர்டர் லிஸ்ட் ஓகே தானே. இப்ப பாருங்க, இதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணா ஓஎல் யூஸ் பண்ணுவோம் ஓகே தானே. ஓஎல் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி டைப் போடுங்க, ஈக்குவல் போடுங்க, டபுள் கொட்டேஷன் ஒன் பண்ணுங்க சரியா. நீங்க வந்து இடத்துல நம்பர்னு கொடுத்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி டேக்கையும் க்ளோஸ் பண்ணுங்க சரியா. இப்ப இதே மாதிரி லிஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா இடத்துல அப்படியே காப்பி பண்ணி எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன் ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி தான் விஷயம். இப்போ நீங்க என்ன செய்யுங்கடா, இதை சேவ் பண்ணுங்க, வழங்கிட்டு தானே. ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 1 2 3 வந்துட்டு ஓர்டர் லிஸ்ட்ல அதே இது லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் படத்துல ஏபிசிடின்னு வரும் ஓகேவா. அப்ப ரோமன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரோமன் நம்பர்ல 1 2 3 4 வரும் ஓகே தானே. ஸோ இதையும் நீங்க என்ன செய்யணும், இந்த ஓர்டர் லிஸ்ட்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டாகவே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ள இயலும் சரியா பிள்ளைகள். ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்கு டேபிள் பார்த்து கம்ப்ளீட்டா டேபிள்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப நாங்க கடைசியா பார்த்தது என்ன, லிஸ்ட் பார்த்துட்டோம். இப்ப 6 டாபிக் எங்களை என்ன செய்யுது, உடனே கம்ப்ளீட் ஆகுது. நான் ஏன்டா 1 பை 1 செய்யற, நிறைய பிள்ளைகள் மெசேஜ் பண்ணிருந்தீங்க போன்ல பாக்குறதாக. அப்ப நான் 1 பை 1 அவங்களுக்கு ஹெடிங் போட்டு செய்யக்கல, உங்களுக்கு கிளியரா வழங்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட வெப்சைட்ல எப்படி என்ன வேணுமோ நீங்க அதை அப்படி நீங்க மோடிஃபிகேஷன் பண்ணிக்கல ஓகேவா. இன்னொரு 3 டாபிக் இருக்குது. நாங்க இதுவரையும் பார்த்த 6 டாபிக் என்னண்டாத்தாங்க எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்ச விஷயங்கள் ஓகேவா பிள்ளைகள். ஆனா இதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடிய 3 விஷயம் இருக்குது. அது வந்து என்ன, மார்க்யூ டெக், அதே மாதிரி வந்து எங்க டெக், அதே மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் மற்ற 3மே. இது 3மே படிச்சீங்கன்னா உங்களுக்கு HTML கம்ப்ளீட்டட் ஆகிடும், ஒரு வெப் டெவலப்மெண்ட் செய்யலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நாங்க CSSல போனோம்னா உங்களுக்கு கிளியராகவே கேஸ்கேடிங்ல போயிட்டு நாங்க ஸ்டைலிஷ் பண்ணக்கூடிய மெத்தட் எங்களுக்கு லேசாக விளங்கிடும் ஓகே தங்கம். இப்போ நாங்க வந்து இதோட வந்து எங்க இந்த கிளாஸை நான் ஏன் உங்களுக்கு 30 மினிட்ஸ் நான் தாரது வந்து நீங்க ஈஸியா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைல நான் தாரணும் உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியாகவே நீங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி கொள்ளையிலும் எப்போ நான் படிச்சு கொள்ளையிலும் படிச்சுட்டு நீங்க எக்ஸாமும் அசைன்மெண்ட் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொசஸ் பண்ணிடும். விரும்பினவங்களுக்கு இல்லாதவங்க லேசா படிச்சு கொடுப்போங்க. ஸ்கில்ஸ் நல்லாவே நீங்க டெவலப் பண்ணுங்க. இப்ப இருக்கிற போட்டி காலத்துல இப்ப இருக்கிற காம்படிஷன்ல உங்களுக்கு என்ன வகையான ஸ்கில்ஸ் எல்லாம் வேணுமோ அதை நீங்க டெவலப் பண்ணி கொள்ளுங்க ஓகே தானே. ஓகே கேஸ், நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எங்களோட 4th கிளாஸ்ல வந்து நாங்க திருப்பி மீட் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் குட் ஈவினிங், வணக்கம், நான் வைக்கிறேன் ஓகேவா. ஓகே கைஸ், இதோட நாங்கள் எங்களோட கிளாஸை வந்து இதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கொள்வோம். அடுத்த கிளாஸ் வந்து எப்போன்னு சொன்னா அடுத்த ரெக்கார்டிங்கோ அல்லது அடுத்த கிளாஸ்ல அப்டேட் வந்து உங்களுக்கு குரூப்ல நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் சரியா. ஓகே, தேங்க்யூ.